என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படின்னு பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆனால் நாமும் அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் செய்தது போல செய்யாதபடிக்கு, அப்பா போதிங்க, சொல்லுங்க, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோன்னா அதற்கு அடையாளமாக உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம், நாங்கள் செயல்படுவோம், நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம், எங்களை நம்புங்கப்பா. கவனிங்க, எப்பவுமே நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், நாம் தேவனை நம்புவது வேறு, ஆனால் தேவன் நம்மை நம்புவது வேறு. சரிங்களா? அடுத்த மாதம் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதான், அப்பாவுக்கு தெரியும். ஆகவே ஸ்தோத்திரம், இந்த காலை வேளையில் அப்பாவுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். எத்தனை பேர் எங்கெங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கே தெரியாமல் தெய்வத்தின் பிரசன்னம் உங்கள் மீது அமர்ந்திருக்கிறது. நீங்கள் போகும்போது சும்மா போக மாட்டீங்க, தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போவீர்கள். ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு எதை பகிர்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு யோசித்த பொழுது அதே வசனமே மைண்டில் வந்தது. சரி, சுத்திகரித்து கொள்ள கூடியதான காரியங்களை குறித்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுக்கு இன்னொரு வாரம் இருக்கிறபடினால, 4 நாட்கள் வரை இருக்கிறபடினால, ஸ்தோத்திரம், நிறைய காரியங்களை நாம் தியானிக்க வேண்டியிருக்கிறது, சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த பைபிள் கடல் போல. ஸ்தோத்திரம், இந்த பைபிளை கரைச்சி குடித்தவங்க உலகத்தில் ஒருத்தருமே கிடையாது. கவனிங்க, இதை தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளோ புதிய புதிய காரியங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆகவே எது வரைக்குங்க கற்றுக்கொண்டு இருக்கணும்? சாவர வரைக்கும். செத்துட்ட பிறகு மறுமையில் ராஜாவுடைய சமூகத்தில் போனால் அங்கே யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய ஞானமே சகலத்தையும் நமக்கு போதித்து விடும். ஆமென். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்பாவுடைய வார்த்தையை தியானிக்க. ஓகே, வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். போதுமா? இந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் கடந்த 3 வாரங்களாக படித்தோம். இன்றைக்கும் அதே வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே கவனியுங்கள், தேவ தூதன் சொல்லுகிற உதிர்க்கிற ஒரு அருமையான வார்த்தை தான் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும். உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு பலிக்குமா? நிச்சயமாக இன்றைக்கு அல்ல, என்றைக்கும் பலிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தையாய் இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய தேவ ஜனங்களே, இந்த 12 மாதங்கள் ஓடி வரும்படிக்கு தேவன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 51 வாரங்கள் கடந்து வர தெய்வம் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனிப்பட்ட விதத்தில் இந்த வருஷம் எப்படிங்க இருந்ததுன்னா, சில பேர் சொல்லிங்க சுமாராக போச்சுங்க, ஏதோ அப்படின்னுவீங்க. சில பேர் மகிழ்ச்சியாக கூட சொல்லிங்க. சில பேர் ரொம்ப பட்டுட்டங்க, ரொம்ப கஷ்டங்க. சில பேர் இந்த வருஷம் இதெல்லாம் நடக்குன்னு நினச்சி கொண்டு இருந்தாங்க, ஏமாற்றமாகி போச்சு. கவலைப்படாதீங்க, வருகிற ஆண்டு உங்களுக்கு சுபிட்சத்தின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக. கவனிங்க, இந்த வருஷத்துக்கு மாத்திரம் இல்லை, புது வருஷத்துக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு ஆண்டாக இருக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தாம் படைத்த மக்கள் சந்தோஷமாக இருக்கவே விரும்புகிறார். என் பிள்ளை, நான் பெத்த மக்கள் துக்கத்தோடு கூட வாழ நான் பார்த்துக்கணும், சும்மா இருக்க மாட்டேன். அவங்க துக்கத்துக்கு உண்டான காரணங்கள் என்ன, முகம் வாடி போயிருக்கிறது, அதுக்கு காரணங்கள் என்ன, துருவி 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 கேட்டு என்னால் முடியுமானால் அந்த துக்கத்தை கலைந்து போட விரும்புவேன். அது கவனிங்க, என்ன கஷ்டமோ அதுக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் உண்டாக்கி கொடுக்க நான் விரும்புவேன், பெத்த அப்பாவா. அப்போ பெத்த ஒரு தகப்பனா நானே அப்படி ஆசைப்படும் பொழுது, நம்மை எல்லாரும் ஜெனிப்பித்த பரம தகப்பன் நம்ம துக்கத்தோடு கூட இருக்க ஒரு நாளும் விரும்ப மாட்டார். துக்கத்தோடு கூட நாட்களை கடத்தி செல்ல ஒருபோதும் விரும்ப மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையை மாத்திரம் நம்ம விட்டு விடவே கூடாது.
ஆகவே அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை ஒருவேளை திரும்பி பார்க்கும்பொழுது, எவ்வளோ கஷ்டம்டா, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ துக்கங்கள், எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ வேதனைகள் அப்படின்னு நீங்கள் உங்கள் சிந்தனை சொன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிற ஒரு நாட்களை நிச்சயமாய் அவர் கொடுப்பார். ஆமென். பைபிளில் படிக்கிறோம், யோவான் 16:20 சொல்லி இருக்கிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்படி பிரசங்கலாம் செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு எழுப்புதலை, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணின மார்ட்டின் லூதர் என்கிற ஒரு தேவ மனிதன் ஒரு நாள் துக்கத்தோடு கூட சாப்பிடாம உட்கார்ந்து கொண்டு இருந்தாராம். மனைவியை வந்து, ஏங்க டல்லாக இருக்கிறீங்க, சும்மா இரு, ஒன்றும் பரவாயில்ல, விடு, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்னு, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, வேண்டாம், கம்முன்னு இரு அப்படின்னு சொல்கிறாராம். இவங்க வந்து, என்ன தூக்குங்க, என்ன மன கஷ்டம், ஏன் டல்லாக இருக்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி நான் இப்படி உங்களை பார்த்ததே இல்லையே, ஏங்க துக்கமாக இருக்கிறீங்க, வாங்க சாப்பிடுங்கனாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் அமைதியாக முகம் வாடி போய் துக்கத்தோடு கூட மனசில் ஒரு சமாதானம் இல்லாமல், மனசில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் அப்படியே அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாராம். சில காரியங்கள் அவரை வாட்டி வதைக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த மனுஷனை துக்கத்திலிருந்து விடுவிக்க முடியாத ஒரு மனைவியாக ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தாங்களாம். என்ன பண்ணாங்களாம், ஒரு ரூமுக்குள்ளே போய் முழுமையாக கருப்பு ஆடையை அணிந்து கொண்டு வந்தாங்களாம். அந்த தேசத்தில் எந்த வீட்டிலாவது ஒரு மரணம் நிகழ்ந்தால் கருப்பு ஆடையை அணிந்து கொள்வார்களாம். ஆகவே கருப்பு ஆடையை அணிந்து கொண்டு மார்ட்டின் லூத்தர் அவருக்கு முன்பாக வந்து நின்ன உடனே பதறி போயிட்டாராம். என்னாச்சு, நம்முடைய சொந்தத்தில் யார் செத்து போயிட்டாங்க அப்படின்னு உடனே இவங்க துக்கத்தோடு கூட சொன்னாங்களாம், இயேசுநாதர் செத்தே போயிட்டாரு, இயேசுநாதர் செத்தே போயிட்டாரு. சி கம்முன்னு, ஆமாங்க இயேசுநாதர் செத்தே போயிட்டாரு, அவ்வளவுதான். அப்படி சொன்ன உடனே, என்ன விளையாடுறியா நீ, பைபிளை சரியா படிக்கல நீ, இயேசு செத்தார் உண்மைதான், ஆனால் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார், விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் அப்படின்னா உங்க கூட இயேசுநாதர் இல்லையானே தான். அப்பதான் இவருக்கு என்ன வந்துதான், உணர்வு வந்துதான். எதுக்கு நீங்க துக்கமா இருக்கிறீங்க, அவர் செத்தா போயிட்டாரு, உங்க கூட இல்லையா? உடனே துள்ளி குதித்து, ஜீசஸ் இந்த துக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினமைக்காய் நன்றி. நானே துக்கத்தில் மாட்டிக்கின்னு ஊழியத்தில் சில காரியங்களை குறித்து அப்படியே யோசிச்சு ரொம்ப அப்படியே டல்லாக போயிட்டேனே அப்படின்னு சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னாராம். ஆமாம். அன்பானுள்ளே கவனிங்க, துக்கம் கூட கொஞ்ச நாளைக்கு தான். கவனிங்க, இந்த மழையில் போகிற நனைஞ்சிடறோம், ஆனால் வெயில் அடித்தோடனே எல்லாம் காஞ்சி போதா இல்லையா? அது மாதிரி தான் ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை நம் மீது படும் பொழுது, அல்லது ஆண்டுடைய வார்த்தை பிரகடனப்படுத்தும் பொழுது உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் சொல்கிற அந்த வார்த்தை அப்படியே விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் துக்கமான பகுதிகளை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு அவர் ஜீவனுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். நட ஒரு காலம் உண்டு என்றால் நட்டதை பிடுங்க. ஆமா, துக்கப்பட்டு ஓடி வந்த ஒரு காலம் உண்டு என்றால் நீ சந்தோஷத்தை அறுவடை செய்கிற காலமும் உனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாராக. ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட யோசிக்கும் பொழுது வேதத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படியே ஒரு துக்கத்தின் அந்த உச்சகட்டத்திற்கு வந்து கர்த்தர் குறுக்கிட்டதினால், கர்த்தர் சந்தித்ததினால், கர்த்தருடைய வார்த்தையின் படி அங்கே சில காரியங்கள் நிகழ்ந்ததினால் அவங்க ஜீவியத்தில் சொல்லணும்னா சந்தோஷம் உண்டானது. ஆமென். ஒரு விதவை, அவங்க கணவர் ஊழியக்காரர் மரித்து போய்விட்டார். மரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ சாவலாம் எடுத்தாச்சு. சாவலாம் எடுத்துட்டு இப்போ 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்க.
அந்த 2 ஆம்பளை பிள்ளைங்களை பார்க்கும்போதே புருஷனை பார்க்குற மாதிரி, ஐயோ என் வீட்டுக்காரனுடைய சாயல் என் பிள்ளைங்க முகத்தில் தெரியுது, கண்ணுங்க வாடா அப்படின்னு சொல்லி 2ஐயும் அந்த அம்மா அணைச்சி முத்தம் கொடுத்து, என் வீட்டுக்காரர் சாகலை, என் பிள்ளைங்க கூட தான் இருக்கிறாரு, அந்த மாதிரி ஒரு ஆறுதலோடு கூட அவங்க இருக்கும்போது திடீர்னு கடன் கொடுத்தவன் வந்து நிற்கிறான் 2 அடியாட்களோடு கூட, கூப்பிட்றான் பேரை சொல்லி, வெளியே வா. வெளியே வராங்க. ஐயா என்ன ஐயா, துக்கம் நடந்த வீடு ஐயா. ஆமாம், துக்கம் நடந்த வீடு தான். உன் வீட்டுக்காரன் என்கிட்ட ₹1,00,000 வாங்கிட்டு செத்து போயிருக்கிறான். பாஸ்டர், அந்த காலத்தில் ₹1,00,000 இருந்ததா? ஒரு நீங்கள் புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்கிறேன், இது வேதத்தில் இருக்கிறது. அப்படியா, எனக்கு தெரியாது, சொல்லலையே. ஆமாம், ஆகவே ₹1,00,000 வை. அந்த ₹1,00,000 வட்டியோடு கூட கூடி இவ்வளோ பணமாக இருக்கிறது. ஒன்று, பணத்தை வை. பணத்தை வைப்பதற்கு உனக்கு வக்கில்லைனா, பணத்தை கொடுப்பதற்கு உனக்கு வக்கில்லைனா 2 பிள்ளைய எனக்கு அடிமையாக அனுப்பு. அந்த நாட்களில் பணம் கொடுக்க முடியலைன்னா, வாங்கின கடத்துக்கு அந்த கடனை திருப்பி செலுத்த நமக்கு வக்கில்லைன்னா, நாம் கடன் கொடுத்தவனுக்குன்னு அடிமை. கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாக போய் காலம் முழுதும் அவனுக்கு வேலை செய்யணும். அவனா மனசு வச்சு விடுதலை பண்ணாதான். இது அந்த காலத்தின் சட்டம். அப்போது கவனிங்க, 2 பிள்ளைகளையும் எனக்கு அடிமையாக அனுப்பு. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கார் செத்ததை 2 பிள்ளைங்க மூஞ்ச பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த பிள்ளைங்களுக்காக நான் வாழணும், இல்லைன்னா நான் இப்போவே வாழ்க்கையை முடிச்சுன்னு இருப்பேன். கடவுளே, இந்த 2 பிள்ளைங்க நல்லா ஆளாக்கி அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் முன்னேறும்போது அதை பார்த்து நான் சந்தோஷப்பண்ணு நினச்சிருந்தவ மனக்கோட்டையில் மண்ணை வாரி போடுற மாதிரி கடங்காரன் வந்து நிற்கிறான். பாவி, அடிமையாக அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். இப்போ கவனிங்க, இவங்களுக்கு கையும் ஓடல காலம் ஓடல, என்ன பண்ணுறது? ஸ்தோத்திரம். அவங்ககிட்ட ஒரு நாள் அவகாசம் கேட்டுக்கிறாங்க. ஐயா, உங்கள் கடன் நான் திருப்பி கொடுத்துருவேன். எப்படி கொடுப்பேன்? நான் எப்படி நம்புறது? ஐயா நம்புங்க ஐயா, எங்கள் வீட்டுக்காரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் கர்த்தருக்கு பயந்தவர், ஊழியக்காரர், அவர் ஊழியம் செய்தவர், ஆகவே நிச்சயமாக அவங்க பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துடுவோம். ஒரு முடிவு எடுத்தாங்க. நம்மளை அந்த என்ன தெரியும் பண்ணுவோம், சொந்தக்காரனை பார்க்க போவோம். சொந்தக்காரன் நம்ம தூரத்தில் வரும்போதே கதவை சாத்திடுவான். சரிங்களா? அண்ணன் தம்பிங்க கூட கதவை சாத்திடுவாங்க. அட 500,000 கொடுப்பாங்க, லட்சங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க சொந்தக்காரங்களை நாடி ஓட முடிவெடுக்கலை. கவனிங்க, படைத்தவருக்கு ஊழியம் செய்கிற எலிசா என்கிற தீர்க்கதரிசியை தேடி ஓடி வந்தாள், சந்தித்தாள், பிரச்சனையை சொன்னாள். அந்த தேவ மனுஷன் சொன்னார், மகளே பயப்படாதே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? என் ஆண்டவனே, ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வதை கேள். நீ போய் உன்னுடைய அயலகத்தாருடைய இல்லங்களில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் கேட்டு வாங்கி அந்த பாத்திரங்களை எல்லாம் உன்னுடைய வீட்டுக்குள் வைத்து கதவை தாளிட்டு அந்த எண்ணெயை ஊற்று. யோ பைத்தியமாயா நீ? ஏதோ ஹெல்ப் பண்ணுவ, பணம் கொடுத்துன்னு வந்து கேட்டா எண்ணெய் இருக்குது, அந்த ஒரு கூட எண்ணெத்தை வெறும் பாத்திரத்தில் ஊத்துன்றிய. இப்படிலாம் கேட்கல, இப்படிலாம் சொல்லலை. அதை அப்படியே கண்ணை மூடிக்குன்னு விசுவாசத்தோடு கூட போகிறாங்க. இந்த நிலாச்சோறு ஊட்டும்போது குழந்தைக்கு செல்லம் அடம்பிடிக்காத சாப்பரிப்பட்டு அப்படின்றன்னு வச்சிங்களேன், ஆனால் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ நிலா 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 அம்மா அந்த நிலாவை பிடிச்சி கொடுப்பேன் உனக்கு, சரியா? ஐ மெய்யாவா? நான் சாப்பிட்டா நிலாவை பிடிச்சி கொடுப்பீங்களா? ஆமாம். ஒரு வாய் வச்சுக்கிட்டு செல்லம் அது ஒன்றே வாங்கி வச்சுக்கணும் சாப்பிடும். ஆமாவா இல்லையா? ஒரு குழந்தை எப்படி அம்மா சொன்னா அது முடியாத காரியம், ஆனால் அது அப்படியே கண்ணை முடிக்கணும் விசுவாசிக்குதோ, அது போல நம்ம அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவனுடைய வார்த்தையை கண்ணை முடிக்கணும், அப்படியே நம்பணும். இதாங்க விசுவாசம். நிலாச்சோறு ஊட்டுகிறவர் அல்ல கர்த்தர், அந்த நிலாவையே உண்டாக்கினவர். ஆமென். அப்போ அன்பானவர்ல ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த அம்மா அப்படியே போய் அயலகத்தார் பாத்திரத்தெல்லாம் வாங்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா ஒரு டம்ளர் சக்கரை கூட, சக்கரை தீர்ந்து போச்சுன்னா வச்சுக்கினே, இல்லைம்மா ஐயோ இப்போதாம்மா காலியாச்சு என் வீட்டில் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். உப்பு கூட கொடுக்க மாட்டாங்க இந்த காலத்தில் ஜனங்க. உப்பு கொடுத்தா இருக்குது துவச்சிக்கின்னு போயிடும். நம்ம வீட்டு லட்சுமி என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போயிடுவா. ஆகவே எதை கேட்டாலும் பிள்ளைங்களா எதனா வந்து கேட்டா இல்லைன்னு கரார சொல்லிடுங்க, சரியா? இப்படி கற்றுக் கொடுக்குற காலம்.
ஆனால் அந்த பெண்மணி நல்ல சாட்சி பெற்றிருந்தபடினால, அந்த பெண்மணியின் கணவர் நல்ல சாட்சி பெற்ற ஒரு ஊழியம் செய்தபடினால, கவனிங்க, எந்தெந்த வீட்டில் பாத்திரம் கேட்டாங்களோ அந்தந்த வீட்டில் அப்படியே எடுத்து கொடுத்தாங்க. கொண்டு வந்து பிள்ளைங்களும் பாரு, ஏம்மா என்னம்மா பைத்தியமாம்மா உனக்கு, அந்த ஆள் தான் அப்படி சொல்லிட்டாரா, நீ கூட ஏம்மா இதெல்லாமா நடக்க இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லலை. பிள்ளைகள் கூட நல்ல வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் மாறுவார்களாக. ஆமென். அப்போது கவனிங்க, எல்லா பாத்திரத்தையும் வாங்கி உள்ளே வச்சு கதவை தாப்பால் போட்டு எண்ணெய் எடுத்து ஊற்ற ஆரம்பித்த உடனே அது பாட்டு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அப்போது யோசித்து பார்க்கும் பொழுது அதனுடைய முடிவு எவ்வளோ சந்தோஷம். ஊற்றிக்கினே இருக்கும்போது, ஏங்க சாதாரணமாக எண்ணெய் இல்லைங்க, ஒலிவ எண்ணெய் பயங்கரமான காஸ்ட்லி. அப்போ இந்த எண்ணெய் எவ்வளோ ரேட்டுக்கு போவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஊற்றுறாங்க, இன்னொரு பாத்திரம் இப்போ கொஞ்சம் அந்த 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 கற்பனைக்கு கொண்டு வாங்க. அந்த 2 பிள்ளைங்க அம்மா ஐயோ சந்தோஷமா ஊற்று அந்த பாத்திரத்தை அந்த பாத்திரத்தை ரொம்ப சீக்கிரம் இப்படியெல்லாம் பரபரப்பு இருக்காதா? அந்த 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 வீட்டுக்குள்ள யாருமே அந்த கிராமத்தில் அனுபவிக்காத சந்தோஷத்தை இவங்க அனுபவிச்சுன்னு இருக்கிறாங்க. என்னன்னா, இதுவரைக்கும் இயற்கைக்கு மாறாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. என்னன்னா, எண்ணெய் ஊத்த வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். சந்தோஷம் தாங்க முடியல. இன்னொரு பாத்திரம் கடைசியா பெரிய புள்ள அழுத்து வை, அம்மா இதுக்கு மேல பாத்திரமே இல்லை அப்படின்னு நின்று போச்சு. ஆமென். நம்முடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஆமென். அந்த தேவன் சொல்லியிருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதோ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். போதுமா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இந்த வருஷத்தில் கடந்து வந்துட்டீங்க அன்பானவர்ல. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது 2025ஆம் வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க. கவலைப்படாதீங்க. 2025 நீங்களும் நானும் பிரவேசிப்போம். 2025 சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நம் பேரில் மன மகிழ்ச்சியா இருப்பார். கர்த்தர் அவருடைய ஜனமாகிய நமக்கு சமாதானத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், சுகத்தை கொடுப்பார், வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார். இது எப்படி ஆகணும் கேள்வியை கேட்கக்கூடாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். எல்லாம் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மனா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு மகிமை செலுத்துங்க. உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆட நீங்கள் வேற பாஸ்டர் ஷாம்பு போட்டு குளிச்சுனா நிறைய கொட்டி போச்சு. ஆனால் அதை முளைப்பிப்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இங்க சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இதுவரைக்கும் நடந்ததை மறந்துடு. கசப்பான அனுபவம், இழப்பு, மனுஷனர்களால் வந்த நிந்தனை, ஏமாற்றப்பட்டிருக்கிறாய், மன உளைச்சலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாய். இருக்கிற இடத்துல, தொழில் செய்த இடத்துல, வேலை ஸ்தலத்தில், உறவுகள் மத்தியில், நண்பர்கள் வட்டத்தில், ஏன் அதை நினச்சி உள்ளம் வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. அது ஏன் நினைக்கிறேன்னு கர்த்தர் இப்போ உன்னை பார்த்து கேட்குறாரு, என்னை பார்த்து கேட்குறாரு, உங்களை பார்த்து கேட்குறாரு. நீ ஏன் பழசியே நினச்சின்னு இருக்கிற? ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு நேர்ந்த அவமானங்கள், உனக்கு நேர்ந்த கஷ்டங்கள், உனக்கு நேர்ந்த இழப்புகள், உனக்கு நேர்ந்த போராட்டங்கள், உனக்கு நேர்ந்த மன வேதனைகள் ரட்சிக்கப்படாதவனுக்கு வந்திருந்தா நேரம் தூக்கு மாட்டின்னு தொங்கின்னு இருப்பான். ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் பாய்சன் பாட்டிலு, அரளி விதை தானம்மா. அப்போ அது கிராமத்தில் அலறி கொட்டைன்னுவாங்க.
இதுதான் தெரியும். ஆனா தேவ வசனம் தெரிந்த உனக்கு, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட உனக்கு, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற உனக்கு ஆண்டவர் கவனிங்க சகலத்தை நன்மையாக மாற்றி முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளாக எண்ணுங்க. உங்களுடைய வழிகளை எல்லாம் கவனிங்க. உங்க சொந்த மன சொல்ற மாதிரி நடக்காதபடிக்கு தேவனுடைய வழிகளில் நடந்து பாருங்கள். ஏசாயா புஸ்தகத்தின் 58ஆம் அதிகாரத்தின் கடைசி அந்த 2 வசனங்கள் அப்படி தான் சொல்லுது. படிமா ஏசாயா புஸ்தகத்தின் 52வது நாளாகிய ஓய்வு நாளிலே பாருங்க, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், கவனிக்கணும், அட்டென்ஷன் ப்ளீஸ், எண்ணுவாயானால். அப்பொழுது கொஞ்ச நேரமா கவனிங்க. வீட்டில் நான் கிளம்பும் போதே ட்ரெஸ் பண்ணும்போதே சர்ச்சுக்கு ஓடுறது குறித்து அப்படியே துள்ளலோடு கூட இருக்கணும் மனசுக்குள்ள. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஓடணும். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். எத்தனை பேருக்கு அது மாதிரி வாஞ்சு? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ அவனுடைய நாளை, அவனுடைய ஓய்வு நாளை மகிமையான நாளாய் மனமகிழ்ச்சி நாளாக எண்ணி அதை நல்ல சந்தோஷமான நாளாக சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சு ஓடி வருவாயானால் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, கையை தட்டலாமா? கர்த்தருடைய வாயே இதை சொல்லிட்டு, யாக்கோபு, அதாவது உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால். அப்படின்னா நாம விசுவாசிக்கிறோம். கவனிங்க, நாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில பார்க்கும் பொழுது உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால், அதாவது ஆசீர்வாதத்தால் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. ஒரு குறையும் வாழ்க்கையில உண்டாகாது. நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வச்சா இப்படி சொல்லலாங்க, கூரையை பிச்சுக்கின்னு கொட்டுற மாதிரி ஆசீர்வதிப்பார். இது உண்மை. அப்படியே கவனிங்க, 2 படகு அப்படியே அமிழ்ந்து போகும் தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே அங்கே ஏசாயா மூலமாய் கர்த்தர் சொல்ற, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். கடந்து ஓடி வந்துட்டீங்க. இந்த 12வது மாசத்துல இவ்வளையும் தாங்கி கொண்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பது காட் கிரேஸ். அது உங்க பலத்துல கிடையாது. நீங்க ஓடி வந்த ஓட்டம் உங்களுடைய பலத்துல இல்லை. ஏமாற்றம் நடந்திருக்கிறது உண்மைதான். நடக்கன்னு காத்திருக்கிறாய், உண்மைதான். நெடுகாலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கிட்ட வந்துட்ட, காத்திரு, பொறுத்திரு. கர்த்தர் சீக்கிரமாய் உன்னை சந்தோஷத்துக்குள்ளாய் கொண்டு வருவார். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அனுபவிக்கும்படிக்கு உதவி செய்வார். இன்னைக்கு அவர் சொல்லுகிற காரியம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அப்படின்னா முந்தி இருந்ததை விட டாப்பா ஆசீர்வதிப்பேன். முந்தி இருந்ததை விட அதிகமாய் உனக்கு நான் செய்வேன். ஆமென். அப்போ அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன். முந்தினதை பார்க்கலாம். இன்னைக்கு நாம் படிக்க போகிற செய்திக்கு ஒரு தலைப்பு, முந்தினதை பார்க்கலாம். ஆமென். அதிகமான சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏங்க எப்படிங்க செய்ய முடியும்? வேதத்தில் அப்படி ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஒரு 3 காரியங்களை நாம் படிக்க போகிறோம். முதல் காரியம் வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றான். ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க, அந்த குடும்பத்தை பார்த்து, திருமணம் நடந்து கொண்டிருக்கிற அந்த வீட்டாரை பார்த்து சாப்பிட்டவங்களாம் சொல்கிறாங்க. அதில் ஒரு மனுஷன் எழுந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இங்கே பார்க்குறோம், ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே.
கவனிங்க, இதன் மூலமாய் நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், முந்தின ருசியை பார்க்கிலும் நல்ல ருசி உண்டாகும்படிக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்வார். முந்தின ருசியை பார்க்கிலும். ஒருத்தர் சாப்பிட்றாங்க, கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஆண்டவர் செஞ்ச அற்புதம். ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். கவனிங்க, அந்த நாட்களில் இன்றைக்கெலாம் ரிச்சான உணவுனா மட்டன் பிரியாணி தானேம்மா? மட்டன் பிரியாணி தானே? ஆமாம், மட்டன் பிரியாணி ஓசியில் போடுறாங்கன்னா ஓடுற வேண்டியது தான். வசதியாக போச்சு கேட்க மகால், வசதியாக போச்சு எஸ்ஜே மகால். அன்றைக்கி அவன் பையன் சாப்பிட்டு வந்து எப்பா நேத்தா சொல்கிறான், மட்டன் பிரியாணி, தந்தூரி, கிரில் சிக்கன், அது இது எப்பா பயங்கரமாக. ஓசியில் நல்லா சாப்பிட்டு வந்தீங்களா? சோத்துறோம், வீட்டில் இருக்கிறது எல்லாம் மீந்து போச்சாடா. ஒரு ஃபோன் கால் வந்தது, அத்தனை பேர் போயிட்டுருக்குறாங்க. சாப்பிடும்போதுன்னா இவங்க துக்கமாக சாப்பிட்டு இருப்பாங்க. சண்டால மட்டன் பிரியாணி கொடுக்குறான், படுபாவி ஓனர் அப்படியா செய்வாங்க? அவன் நல்லா இருக்கட்டும்டா, ஐயோ வயிறுக்கு நிறைய போடுறானே. அப்போ கவனிங்க, அந்த கல்யாண வீட்டில் அப்போ காஸ்ட்லியான உணவு திராட்சரசம், யூத கலாச்சாரத்தில். அப்போ கவனிங்க, இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டு இருக்கிறார். கூட்டம் பார்த்தா ஏராளமாக வந்துடுச்சு. இந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்? சாம்பாரில் தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுவோம்? அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ரசத்தில் தண்ணியை ஊற்றிடுவோம். எப்பவுமே படைக்கு பிந்திக்கணுமா, பந்திக்கு முந்திக்கணுமா, சரிங்களா? இந்த கல்யாணத்தில் கூட நீங்கள் பாருங்கள், அங்கே தாலி கட்டுறாங்களோ இல்லையா, அதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்டுக்கின்னு இருப்பாங்க. இங்கே 2வது பந்தி 3வது பந்தி போய்க்கினே இருக்கும். இதை கடைசியாக வந்து உட்காரவங்களுக்கு ரசம் தான் கிடைக்கும். ரசத்தை கடைசியாக வந்து சாப்பிட்றவங்களுக்கு பீஸே கிடைக்காது. அப்புறம் அடிச்சுக்குவாங்க, எனக்கு பீஸே இல்லையடா அப்படின்ட்டு. இப்போ கவனிங்க, அப்போ காஸ்ட்லி உணவு திராட்சை ரசம். அந்த திராட்சை ரசம் அங்கே குறைப்பட்டுச்சுன்னா அவனுக்கு மானம் போச்சு இல்லையா? என்னடா கல்யாணம் நடத்தினேன், இன்னும் பெரிய ஊரில் பெரிய ஆளுன்னு பேர், பெரிய ஆளானிய போடா உன் போச்சு தெரிஞ்சுது போய் கல்யாணத்தில் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்போது கவனிங்க, இப்போ திராட்சை ரசம் குறைப்பட்ட உடனே அந்த திருமண வீட்டின் அந்த குடும்பத்தார் ஓடி வந்து அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ஏசப்பா அப்படியே அம்மா கிட்ட, அம்மா இது மாதிரி திராட்சை ரசம் திந்து போச்சுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ ஜனம் வந்துச்சு, இருக்குதோ கொஞ்சம் தான், என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு கையை பிசைகிறாங்க. அப்படி பிசையும் பொழுது அன்பானவர்ல இருங்க வெயிட் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட அவங்க அம்மா போகிறாங்க. எப்பா இங்கே வா, திரும்பி இப்போ இப்படி பார்க்குறாரு, வாடா நான் உன் அம்மா கூப்பிட்றேன், வா வந்து என்ன சொல்லுங்க, அங்கே திராட்சை ரசம் இல்லையா, ஏதாகிலும் செய், ஸ்திரியை உனக்கு எனக்கு என்ன பாருங்க, அங்கேயே ஸ்திரியன்றார் ஆண்டவர். ஆமென். ஆகவே மேரி மாதா தான் ஒஸ்தி அப்படின்னு தூக்கி வச்சுக்க கூடாது. அவங்க ஒரு புனிதவதி தான், அவங்க ஒரு உத்தமி தான், ஓகேவா? அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். கவனிங்க, ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு வைரக்கம்மல் வாங்குகிறோம், இந்த வைரக்கம்மல் அப்படின்னு தூக்கி போடுவான், அதுக்கு அழகான ஒரு பாக்ஸ் கொடுப்போம், அதுவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆகவே பாக்ஸை எடுத்து மாட்டிக்குவோம், அதில் இருக்கிற கம்மல் தான் நமக்கு முக்கியம். நமக்கு இப்போ பயங்கரமான தாகம் எடுக்குது, ஆனால் தங்க டம்ளர் அப்படி ஜொலிக்குது, அதில் தண்ணி குடிக்கிறான், தங்க டம்ளர் ஜொலிக்குது, அப்போ அதை சாப்பிட்டு போ, தண்ணி குடிக்காத. எதுங்க நமக்கு முக்கியம்? ஜீவன் கொடுப்பது தான் முக்கியம். ஜீவனை கொடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரியாள் கிடையாது. மாதான்ற ஒரு பேரை பைபிளில் கிடையாது, விவிலியத்திலும் கிடையாது, சரியா? சரி, ஓகே, இது வேற மாதிரி மாறுது. இப்போ அந்த அம்மா சொன்னனே அமைதலாக இருங்க, என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க ஒரே ஒரு வார்த்தை வந்து வேலைக்காரங்க சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இருக்குதாம்மா? அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இதுதான் பாயிண்ட், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். வேலைக்காரங்களை கண்ணை மூடிக்கின்னு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யட்டும்? அங்கே கால்களை சுத்திகரிப்பதற்காக 6 கற்சாடிகளிலே தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த தண்ணீரை மொண்டு, ஓகே ஆண்டவரே, அதை பந்தி விசாரிப்புக்காரன்கிட்ட கொடுங்கள். ஐயோ ஆண்டவரே, நாங்கள் கொடுத்த எங்களை செருப்பால் அடிப்பான்.
என்னடா பச்சை தண்ணியா பரிமாறத்துக்கு எங்களான்னு எத்தாந்து கொடுக்குறீங்க அப்படின்வான். அப்படிலாம் கேள்வி கேட்கல. ஓகே ஆண்டவரே, நீங்கள் சொன்னதுக்கு நாங்கள் அப்படியே செய்கிறோன்னு மொண்டாங்கங்க. பச்சை தண்ணி தான் தூக்கின்னு போகிறாங்க. போய் பந்தி விசாரிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்த உடனே அது திராட்சை ரசமாய் மாறிவிட்டது. இதுதாங்க நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்போ மாறனே தெரியாது. மொண்டப்போ பஸ் தண்ணி தான், இவங்க தூக்கின்னு போகும்போது பஸ் தண்ணி தான். அந்த பந்தி விசாரிப்புக்காரன் வாங்கி அதை ஊற்றணும் இல்லையா, அப்போ ஊற்றும் போது அது திராட்சை ரசமாய் மாறுகிறது. சாப்பிட்டவன் சொல்கிறான், சாப்பிட்டவன் சந்தோஷத்தோடு சொல்லியிருப்பானா துக்கத்தோடு, ஐயோ 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 எல்லாரும் இங்கே வாங்கலாம், படுபாவிங்க படுபாவிங்க, இவ்வளோ நேரம் மறைச்சி வச்சுருந்துட்டு இந்த நல்ல ரசத்தை இப்போ தான்ப்பா ஊத்துறானுங்க, இப்படியா சொல்லியிருப்பான். ஐயோ சூப்பர்ப்பா, ஐயோ 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 ஃபேண்டாஸ்டிக், அப்பா வாவ் நல்லா இருக்குதுப்பா, எங்கப்பா வச்சுருந்தீங்க இவ்வளோ நாள், எங்கப்பா வச்சுருந்தீங்க இவ்வளோ நேரம். அவன் முன்னாடி ருசி இல்லாததான் கொடுப்பான். நீங்களோ முன்னாடி கொடுத்த ருசியை பார்க்கலாம், இப்போ கொடுத்த பாருங்க திராட்சை ரசம், அது பயங்கரமான ருசி உள்ளதா இருந்தது. வாவ் ஹல்லேலூயா சொல்லியிருப்பான். ஒரு கற்பனை, சந்தோஷமா தானே கதறி இருப்பான். ஆமென். அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, துள்ளி குதிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரசத்தை நாங்கள் வாழ்க்கையில் ருசித்து பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் பிசாசுக்கு காண்டாகும். ஆமாம், இப்படிலாம் நடித்து இப்படிலாம் ஜனங்க புரிந்து கொள்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தோன்னே அவனுக்கு வயிறு எரியும். எதெல்லாம் ஒன்று கையை வைப்பான் அவன். ஓகேவா? அப்போது முடிவு சந்தோஷம் தானே. அங்கே ஒரு துக்கம் வர இருந்தது. ஆனால் அட்டென்ஷன் ப்ளீஸ், செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். முந்தின ரசத்தின் ருசியை பார்க்கிலும் பிந்தின நல்ல ருசி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்கள் இல்லத்தில் தாண்டவமாடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய தாய் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என் அன்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையில் வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான சகோதரிய தாயே தகப்பனே, இந்த 12 மாதங்கள் கடந்து வந்துட்டோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்படியே நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோமா? நம்முடைய ஆண்டவருக்கு தவணை முறையில் கீழ்ப்படிவதை அவர் விரும்பலை, சொன்ன உடனே கீழ்ப்படியணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை சந்திக்காத முன்பு பேதுரு மீன் பிடிப்பதில் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு நிபுணன். அவருடைய கூட்டாளிகளை எல்லாம் சேர்த்துக்கொண்டு வலைகளை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போகிறார். இது லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கவனிங்க, அவங்க எங்கே எந்த மீன் மாட்டுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க கை தேர்ந்தவங்க, அவங்க மீன் பிடிப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ராத்திரி ஃபுல்லாக மீனே கிடைக்கல. துக்கத்தோடு வந்திருப்பாங்களா இல்லையா? எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிளான் பண்ணி, எவ்வளோ திட்டமிட்டு, எவ்வளோ பாடுபட்டோம், ஒன்றுமே அகப்படலையேன்னு சொல்லி துக்கத்தோடு கூட வலைகளை அலசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஜீசஸ் வருகிறார். சீமோனை பார்த்து, உன் படகை கொஞ்சம் தருகிறாயா? அப்பல பாப்பா, நானே வெறுப்பில் இருக்கிறேன். நம்மளை அந்த அப்படி தானே சொல்லுவான். யாருப்பா நீ? வெறுப்பேத்தாதப்போ. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏசுவான் பார்த்ததில்லை. அட்டென்ஷன் ப்ளீஸ். ஆமாம், நிமிந்து உட்காருங்களேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? வெறுப்பில் உட்காந்தும்போது ஒருத்தர் ஹெல்ப் கேட்டேன், போய் அப்பல நானே வெறுப்பில் உட்காந்துருக்கிறேன் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் அவன் கேட்டோடனே அவனே அறியாமே இந்தாங்க படகு எத்துங்கன்றார். படகு மேலே ஏறி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார், வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த வலையை இவனும் போட்டுறான். போட்டுட்டு அந்த வார்த்தையே கேட்டுக்கின்னு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் பேதுரை பார்த்து, சீமோன் பேதுருவே, இப்பொழுது படகை ஆழத்திற்கு கொண்டு போ, பகல் நேரம் கொண்டு போய் வலைகளை போடு. ஆமென். அந்த வார்த்தையை படிமா கொஞ்சம்.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் இதுதாங்க முக்கியம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக. இப்ப கையை தட்டலாமா? பேனாலாம் வச்சுட்டு, ஏன்னா அற்புதம் நடந்திருக்குது, மகிழ்ச்சி தானே. இப்போ வலை கிழிந்து போகத்தக்கதா. இப்போ பேதுருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்களேன். சந்தோஷம் தாங்க முடியாம தானே இழுக்கிறாங்க, முடியல, இழுக்கிறாங்க, இழுங்களா பார்த்து கிளிரா மாதிரி இருக்குது. அல்லேலூயா. கீழ்ப்படிந்ததால் வருகிற சந்தோஷம். ஆமென். தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பாருங்க, தெய்வீக சந்தோஷம் உங்கள் வீடுகளை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். என கண்பான தேவச்சனமே, இந்த முதல் குறிப்பின் மூலமாய் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கண்ணை மூடிங்கன்னு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். முந்தி இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை வரும் காலங்களிலே நீங்கள் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ள அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆகவே கீழ்ப்படிந்ததால் வருகிற ஒரு சந்தோஷம் முந்தின ரசத்தின் சுவையை பார்க்கிலும் பிந்தின ரசத்தின் சுவை அதிகமாக இருந்தது. அடுத்து ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தா. ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். போதும். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். கவனிங்க, இங்கே பார்க்கும் பொழுது முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம், கவனிங்க, போவாசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. யாருக்கு? போவாசுக்கு. யாருடைய குணம்? ரூத்தின் நற்குணம். கவனிங்க எனக்கு அன்பானவர்களே, இந்த நகோமி என்கிற ஒரு பெண்மணி சொந்த தேசத்தை விட்டு மோவாப் என்று சொல்லப்படுகிற தேவன் அருவருத்த அந்த தேசத்தில் போய் குடியேறிட்டாங்க. அங்கே தன்னுடைய 2 மகனுக்கு 2 பெண்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒருத்தி பேர் என்னது? ஓர்பால். இன்னொருத்தி பேர் என்னது? ரூத். இப்போ கவனிங்க, கொஞ்ச நாள் ஆகுது, ஆனவனே பெரிய பிள்ளை செத்துடுறான். இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது, ஆனவனே 2வது பிள்ளையும் செத்துடுறான். கவனிங்க, அதுக்கு முன்னாடி வீட்டுக்காரன் செத்துடுறாரு. இப்போ 3 பொம்பளைங்க. பேச பாருங்க, மாமியார், மூத்த மருமகள், இளைய மருமகள். இப்போ 3 பேர். இப்போ தன்னுடைய தேசத்தை கர்த்தர் சந்தித்தார், பஞ்சம் நீங்கியது அப்படின்னு நகோமி கேள்விப்பட்ட உடனே 2 மருமக்கள் மாரையும் அழைத்து அவர்களுக்கு அறிவுரை சொல்றார். கண்ணுங்களா, என் மகள்களே, என் மக்களே, என் பிள்ளைகளை திருமணமாகி பிள்ளைகளை நான் பறிகொடுத்துட்டேன். இப்போ பட்டமரமா நீங்க நிற்கிறீங்க. ஆகவே என்னுடைய மருமக்கள் மார்களே, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. உங்க அப்பா அம்மா இந்த தேசத்தில் இருக்கிறாங்க, நான் என் சொந்த தேசத்துக்கு போக போறேன். என் சொந்த தேசத்தில் நான் போய் கஷ்டப்பட்டாதான் எனக்கு சோறு. ஆகவே அங்கே வீடு வாசல் இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆகவே அது ஒரு கேள்விக்குறி, எதிர்காலமே ஒரு கேள்விக்குறி. ஆகவே உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்களுக்கு அழகு இருக்குது, உங்களுக்கு இளமை இருக்குது, நீங்க போய் கல்யாணம் பண்ணி நல்லா இருங்க. ஓர்பால் ஓன்னு ஆயிரா, என் செல்லம் கெட்டவாடி பட்டு அப்படின்னு முத்தம் கொடுக்குறான். உள்ளுக்குள்ள ரொம்ப ஆசை, ஒரு ஆக்டிங் கொடுக்குறாவோ. யார்? ஓர்பால். அப்பா, ஐயோ என் அத்தையே நல்ல வார்த்தையை சொன்னியே, நான் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனாலும் சரின்னு சொன்னா எதனா நினைப்பால அத்தைக்காரி. ஓ நான் மாட்டேன் இல்லடி செல்லம், நான் சொல்கிறத கேளுன்னு நல்லா பச்சைக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு, சரி அத்தை, நான் போயிட்டு வரட்டேன், பாய், டாட்டா, போயிட்டு வரட்டுமா
மறுபடியும் ஓடியாந்து ஒரு முத்து முத்துட்டு, சரி உங்கள் ஆசைக்கு தான் நான் போகிறேன், உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் சரியா அப்படின்னு போயிட்டா. இப்போ 2வது மருமகள் ரூத்தோ போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறா. ஏம்மா சொல்கிறத கேளுமா, உங்கள் அக்கா பார் போயிட்டா பார், உங்கள் அக்கா பார் போயிட்டா பார், நீயும் போடி சொல்லணும். ஆஹா, அவ சொல்கிறா, இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன் தேசம்தான் என் தேசம், உன் தேவன் தான் என் தேவன். நீ வீதியில் போய் படுத்தா நானும் உங்கூட வீதியில் படுப்பேன். அந்த மாதிரி ஒரு டயலாக்குக்கு அர்த்தம், நீ பிச்சை எடுத்து வாழ்ந்த நானும் உங்களுக்கு பிச்சை எடுத்து போடுறேன். மரணம் தவிர உங்களை என்னை எதுவுமே பிரிக்கக்கூடாது. இது நீங்கள் வணங்குகிற தேவன் பேரில் ஆணை. ஆமாம், ஷாக் ஆயிட்டாங்க. சரி வா, எனக்கே தெரியல வீடு வாசல் இருக்குமா, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குமா. என் வீட்டுக்காரன் செத்துட்டான், நான் பெற்றெடுத்த 2 பிள்ளைங்களும் செத்து போச்சு. அங்கே போனால் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனால் நீ வரன்ட்டு வரிய அப்படின்னு. சரி வா, ஸ்தோத்திரம். இந்த உறவு என்ன ஒரு யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தில் இப்படி நடக்குமா? இந்த காலத்தில் இப்படி நடக்குமா? 3 நாள் மாமியாரை உட்கார வச்சு சோறு போட்டா 4வது நாள் மருமகள் அவ்வளோதான், அது முகலாம் வித்தியாசமாக மாறும். ஆமாம், கிளிசரின் போடாமலேயே அழ ஆரம்பிக்கும். சரியா? கவனிங்க, தேவையில்லாமல், ஆமாம் தேவையில்லாமல் முகம் மாதிரி ஆகும். ஸ்தோத்திரம், தப்பாக நினைக்காதீங்க. இஞ்சியை வாயில் வச்சிங்கன்னா குரங்கு எப்படி அப்படி ஒரு மாதிரி பார்க்குமோ அதை மாதிரி புருஷனை பார்க்க ஆரம்பிக்கும். அப்படின்னாண்டா டேய் எல்லாம் உன்னால தாண்டா, திட்ட முடியல. இப்போ கற்பனையில் உள்ள டிஷின் குத்தம், அங்கே ஒரு கை வந்து புருஷனை மூஞ்சி மேலேயே குத்தம். உன்னால தாண்டா, உன்னால தாண்டா. உங்கள் அம்மாவை என்ன பண்ண நீ எடுத்தாந்து வீட்டில் விட்ட இல்லையா, 3 நாளாக சோறு போட்டேன். அவள் பாரு இஷ்டத்துக்கு ஏடா கூடமா அந்த பொருளை தோறா, இந்த பொருளை தர்றா, இதை தோறா, அதை தோறா. நீங்கள் ஒத்துக்கினாலும் சரி, ஒத்துக்காமல் போனாலும் சரி, இந்த காலத்தில் இப்படி தாங்க நடக்கும். ஆமாம், என்னங்க சொல்கிறீங்க? சொல்ல மாட்டீங்க, அதுக்கெல்லாம் கையை தூக்க மாட்டீங்க. ஓகே, நீங்கள் தூக்கினாலும் பரவாயில்ல, என்னை வெளியே போய் திட்டினாலும் பரவாயில்ல, இதுதான் நடக்கும். 3 நாள் சரி, 30 நாள் வச்சிருக்க முடியுமா? 30 நாள் கூட வச்சிருக்க முடியாது. 30 நாள். ஆனால் உன் பொண்ணு மாத்திரம் போனால் அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணக்கூடாது. சரியா? இது என்னங்க நியாயம்? கவனிங்க, நம்ம ஒரு வீட்டுக்கு வரோம் மருமகளா, வந்தோடனே அங்கே மாமியாருக்கு செட் ஆகலை, ஏதாவது எடா கூட பண்ணி எப்படியோ ஓகே மாமியார், அப்புறம் தொல்லை தாங்க முடியலப்பா புள்ள நீ நல்லாடுறா, நீ நல்லாரு, என்னால் தானே இந்த பிரச்சனை எப்படியோ போயிடுது. இப்போ இது ஒரு பொண்ணை பெற்றுது, இப்போ வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே யோசிச்சு பாருங்க. அல்லது உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகளாக வருது, உன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு மருமகள் வந்த உடனே நீ என்ன எப்படி பார்க்கணும்? அல்லேலூயா. இது என்ன பண்ண வேணும்னு கொஞ்ச நேரம் தான் தூங்கிச்சு, ஏதோ தூங்கட்டுமே. டேய் 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 பிரமண வச்சுது உடனே பேர் பிரமண. டேய் பிரமண வச்சிட்டாலாடா உனக்கு மந்திரம், தலைகாணி மந்திரம் வச்சிட்டாலா? அவன் அதுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் பேர் ஆடா பாவி, இதெல்லாம் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியா? ஐயோ பெத்த வயிறு எரியுத, ஐயோ நான் அறுப்பு அறுத்து, நான் களை எடுத்து, நான் கட்டை அடித்து, நான் அதை செஞ்சு, நான் இதை செஞ்சு, இப்படி காப்பாற்றி அதை பண்ணி எதுக்கு அது கல்யாணம் பண்ண வச்சுக்க? நீ கேட்க வருமா வராதா? பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். இந்த அம்மா வந்தப்போ மாத்திரம் மாமியாரை பார்க்காதான், ஓகேவா? இதுக்கு ஒரு மருமகள் வந்தவொடனே இந்த புள்ளைய போய் ஓங்கி குத்த ஆரம்பிக்குது. குத்தலனா கூட வாயால் திட்டுது. மாறிட்டடா நீ முன்ன மாதிரி இல்லை, தற்செயலாக நடந்திருக்கும். தற்செயலாக நடந்துட்டா கூட தெரியும்டா. கற்றுக் கொடுத்துட்டாளா உனக்கு? கற்றுக் கொடுத்துட்டாளா? வசியம் பண்ணிட்டாளா? சூனியம் வச்சுட்டு இருப்பா, எனக்கு தெரியும், அப்பத்துலேருந்தே தெரியும் சூனியம் தான் இது நடக்குது. என்னங்க இதெல்லாம் பேச்சு? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்களா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, அதுனா உங்களுக்கு வந்தா ரத்தம், எதிராளிக்கு வந்தா தக்காளி சட்னி. எனக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி பசஞ்சு ஊற்றினா எப்படி இருக்கும், அது மாதிரி தக்காளி சட்னியா? அதெல்லாம் தப்பு. ஹல்லேலூயா, ஆமென். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம், எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஆனால் இங்கே இந்த ரூத்துக்காக, இந்த நகோமிக்காக பேனாலாம் வச்சுட்டு ஒரு கையை தட்டு. இந்த மாதிரி ரூத், இந்த மாதிரி நகோமி மாமியார் மருமகள் இந்த காலங்களில் இருப்பார்களாக. ஆண்டவரே
ஒவ்வொரு வீட்டில் அப்படி நடக்கட்டாம்ப்பா. ஸ்தோத்திரம். இப்போ என்னன்னா, இந்த மருமகள் கவனிங்க, இவளுக்கு அழகு இருக்குது, வயசு இருக்குது, நல்லா வாழலாம். ஆனாலும் அந்த மாமியாரை காப்பாற்றணுன்ற ஒரு அர்ப்பணிப்பு, மாமியாரை விட்டு பிரிந்து போகக்கூடாது என்கிற ஒரு தெய்வீக அர்ப்பணிப்பு. ரெண்டாவது குறிப்புக்கு உண்டான ஒரு காரியம் தெய்வீக அர்ப்பணிப்பு. உங்களுக்கு எனக்கும் கவனிங்க, தேவனோடு இருக்கிற உறவில் ஒரு உறுதியான அர்ப்பணிப்பு இருக்கணும். வாழ்ந்தாலும் என் ஆண்டவர் தான், கெட்டுலாம் போக மாட்டோம். செத்தாலும் என் ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். என்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிற சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சொல்ல முடியுமா? மரணமோ ஆனாலும் சரி, ஜீவனானாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, அடி ஒத, காரிமயிறாங்களோ காரிமயிலையோ, திட்டோ எது நடந்தாலும் சரி, என் அப்பா மேலே வச்ச அன்பிலிருந்து நான் இம்மி அளவும் என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். இப்படி சொல்ல முடியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப எத்தனை பேர் ஆண்டவருக்காக உறுதியான ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்து கடைசி வரைக்கும் அவருக்காக வாழ முடியும்? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். கடவுளே இந்த மக்களெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. கையை தூக்கி காட்டுறவங்களாம் கடவுளே, விசேஷமாக 2025 கையை தூக்கி காட்டுறவங்களா? ஏமா பயப்படுறீங்க? கையை தூக்கி காட்டுங்களா. நான் இயேசுக்காக வாழ்வேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இங்கே ரூத் தன்னுடைய மாமியாருக்காக நல்ல ஒரு அர்ப்பணிப்பை அர்ப்பணித்தாள். தன்னுடைய மாமியாருக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தால், அந்த அர்ப்பணிப்பை பார்த்த கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அந்நிய பெண்ணாகிய அந்த மோவாபிய ஸ்திரியின் வயிற்றிலிருந்து வருகிற சந்ததியின் மூலமாய் இந்த அண்ட சராசரங்களை ரட்சிக்கிற கிறிஸ்து வர வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தார். ஆகவே ஒரு போவாசை ரெடி பண்ணிட்டார். அவ வலது காலை எடுத்து அந்த இஸ்ரவேல் தேசத்தில் காலை அப்படி வச்ச உடனே தான் கர்த்தர் அவளுக்காக அருமையான ஒரு பணக்காரனை, ஒரு போவாசை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அங்கே போய் கொஞ்ச காலம் கஷ்டம்தான். அங்கே அறுப்பாத்துக்குனே போகிறாங்க, சிந்துது இல்லையா? அந்த கதிர்களை பொறுக்குறாங்க. யார்? இந்த ரூத். இப்படி பொறுக்கும் பொழுது இதை கவனிங்க, அந்த ஓனர் ஒருத்தர், அந்த கைனிக்கு இருக்கிற ஓனர், அந்த ஓனர் வந்து பார்க்குறாரு. பார்த்து ஒருத்தர் கூப்பிட்றாரு. யார் அது? அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி உங்கள் சொந்தம் தாங்க நகோமி. நகோமி உங்களுக்கு சித்தி ஆகுத? ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள். அவங்க மருமகள் தான் இது. பாவம், வீட்டுக்கார் சின்ன வயசுலேயே செத்துட்டார். இப்போது இது மோவாப் தேசத்து பெண்மணி. அப்படியா? மாமியாருக்காக கூட வந்து மாமியாரை காப்பாற்றுது. அவர் மெய் சிலிர்த்துட்டு போயினார். இந்த காலத்தில் சின்ன வயசுலேயே என்ன பண்ணுவாங்க, வேறு வேறு மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனால் இந்த பெண்மணி தன்னுடைய மாமியாரை காப்பாற்றணும்னு சொல்லி இங்கே வந்திருக்குதா? அவர் மனசில் என்னென்னமோ யோசனைகள். அவர் சொல்கிறார், ஏம்பா நீங்கள் கொஞ்சமாலாம் விடாதீங்க, நிறைய விட்டுருங்க, நிறைய பொறிக்குன்னு போட்டோம். சரி, அவளுக்காக என்ன பண்ணுங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அம்மா ரூத்து இங்கே வா. ஓடியாராங்க. உன்னுடைய குணாதிசயம்லாம் கேட்டாங்க, சொன்னாங்க. கேட்டேன், உன்னுடைய நல்ல குணத்துக்கு கடவுள் உனக்கு துணை இருப்பார். பார், பக்கத்தில் தண்ணிலாம் இருக்குது, சரியா? அந்த தண்ணி சாப்பிடு. மத்தியானத்தில்ப்பா சாப்பாடுலாம் கொடுங்க, சரியா? நீ நல்லா எவ்வளோ தேவையோ அவ்வளோயும் என்ன பண்ண, நீ எடுத்துக்கொண்டு போ. இப்படி கொஞ்சம் காலங்களுக்கு நடக்க 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 கடைசியில் சொன்ன போவாசை அவளை பாராட்டி, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம், நீ இந்த தேசத்துக்கு வந்து வாழுற பற்றிய வாழ்க்கை, உன்னை பற்றி சொல்கிற சாட்சி என்னை புல்லரிக்க வைக்குது. நீ உன் எதிர்காலத்துக்கு சேஃப்டிக்கு இளைஞர்களை பார்க்காமல்,
வசதி படைச்சவனை பார்க்காம நீ எப்படி வேணாலும் வாழலாம், அது யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீ பிந்தி செஞ்ச பத்தியா மாமியாருக்காக உன் குணாதிசயம். ஆகவே உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருந்தது. ஆகவே நானும் உனக்கு முறை பையன்தான், நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி கல்யாணம் பண்ணி அவங்க மூலமாக தான் தாவீதின் அப்பா பிறந்தார். தாவீதின் அப்பா யாரு? ஈசாய். ஈசாய்க்கு அடுத்தது யாரு? தாவீது. அந்த தாவீதின் வம்சத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோமா? அப்போ முடிவு எவ்வளோ சந்தோஷம் அந்த ரூத்துக்கு. இதெல்லாம் எதிர்பார்த்து இப்படிலாம் நடக்குன்னு பிளான் பண்ணி அவள் வரலிங்க. கஷ்டத்தை கூட பரவாயில்ல, என் மாமியாருக்காக அனுபவிக்கிறேன். பிச்சை எடுத்தால் கூட பரவாயில்ல, என் மாமியாரை அவ்வளோ நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மாமியாரே. ஆமாம், இப்போ நீங்கள் போய் சொல்லணும் மாமியாரை பார்த்து, ஐ லவ் யூ மாமியாரே. ஏன்னா அப்படி பார்த்து சொல்லுங்க, ஐ லவ் யூ மாமியாரே, ஐ லவ் யூ மாமியாரே. மாமியாரே கவுந்துடும். மாமியார் சண்டை நேரத்தில் ஐ லவ் யூ மாமியாரே சும்மா கெட்ட வார்த்தை ஊடுது, அப்படி பாட்டு கெட்ட வார்த்தை பேசுது. குருன்னு போய் ஐ லவ் யூ மாமியாரன்னு வாயில் நச்சுக்குன்னு ஒரு முத்தத்தை குத்துடுங்க. அதுக்காக மாமனார் குத்துட்டு போறீங்க. சரியா செய்யுங்க. அப்புறம் வீட்டில் பயங்கரமான கொலாப்ஸ் உண்டாயிட போகுது, குழப்பம்லாம் உண்டாயிட போகுது. ஓகேவா? ஹல்லேலூயா. அப்போ கிரேட் ரூத். கஷ்டம் பரவாயில்லை, அங்கே திட்டுவாங்க பரவாயில்லை. வீட்டில் கூட சொல்லியிருக்கான், அடி பாவி அவளே ஒரு முண்டிச்சு, அவள் உனக்கு என்னத்த வாழ்க்கை கொடுக்க முடியும், அங்கே போய் நீ பதம் கொலைவ. அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம், யாருக்கு தெரியும், அதெல்லாம் எழுதப்படவில்லை. பரவாயில்லை தாயே தகப்பனே, எனக்கு என் மாமியார் முக்கியம். ஆமாம், வந்தா அவளுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கர்த்தர் கொடுத்தார். ஆமாம், ஒரு தெய்வீக அர்ப்பணிப்பு. இதே மாதிரி தான் உறவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கும் இருக்கணும். கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனைகளோ பாடுகளோ போராட்டமோ அதை பார்த்து சொன்னார், 6 மாதம் வந்தால் சரியா என்ன, எங்கே நான் இனிமேல் வரல சர்ச்சைக்கு, இப்படிலாம் சொல்லக்கூடாது. கடவுள் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமாம், நிச்சயமாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஏங்க சொல்லுவாங்க, விதியை யாராலும் வெல்ல முடியாதுன்னு. ஆனால் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்ல முடியும். அந்த மதி என்பது அறிவு. அந்த அறிவை கொடுப்பது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தலையெழுத்தையே மாற்றுவாருங்க. அப்போது ரூத் தன் மாமியாருக்காக வாழ தன்னை அர்ப்பணித்தபடினால அவளுடைய முடிவு சந்தோஷமாய் மாறியது. அதுபோல் நீங்கள் நான் உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க, இங்கே கசப்பான அனுபவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம இருதயத்தில் இருக்கிற ஒரு வைராக்கியம், கொடுக்கிற ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவருக்கு ஸ்ட்ராங்காக இருப்பதாக. ஆண்டவரே, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ காட். உங்களை என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. இப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பொழுது கர்த்தர் உன் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். நீ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க உனக்கு கிருபை பாராட்டுவார். 3வது ஒரு காரியத்தை படித்து முடிக்கலாம். யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். போதும், முன் இருந்ததை பார்க்கிலும் 2 தனையான ஆசீர்வாதம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அப்போ முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் கவனிங்க, பின்னாடி ஆசீர்வாதம் 2 மடங்கு அதிகம். ஆமென். இப்போ யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது கஷ்டத்தின் மத்தியில் கூட தன் சிநேகிதருக்காய் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. ஆமென். அங்கே மறைந்திருக்கிற கவனிங்க, அற்புதமான ஒரு ஆயுதம் ஜெபம். ஆமென். ஏங்க அவனுக்கு கவனிங்க, உச்சந்தாலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள். ஒரு ஓட்டாங்கஞ்சியை எடுத்து என்ன பண்ணுறான், போட்டு அவ்வளோ ஊர்லுங்க சொரன்றான், ரத்தம் வர்ற மாதிரி சொரன்றான். அந்த சூழ்நிலையில் கவனிங்க, அந்த நண்பர்கள் அவர் மனைவி அவருடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த நண்பர்கள் மேலே கோபமா
வந்த உடனே கர்த்தருடைய கோபம் ஆற்றப்படுவதற்காக தன்னுடைய சிநேகிதர் கர்த்தருடைய கோபத்தால் அடிக்கப்படக்கூடாதபடிக்கு கர்த்தர் அவங்கள அடிச்சிடக்கூடாது என்பதற்காக யோபு என்ன பண்ணுறான், தன்னுடைய சிநேகிதருக்காய் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே அவங்க பேசின எல்லா காரியத்தையும் மன்னிங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவங்களையும் ஒன்றும் செய்யலை, யோபுடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிறாரா. ஆமாம். ரெண்டாவது, யோபு கிட்ட இருந்த சகிப்புத்தன்மை. யோபு கிட்ட இருந்த சகிப்புத்தன்மை சும்மா இல்லைங்க, கவனிங்க. அங்கே பைபிளில் படித்து பார்க்குறோம், யோபுடைய வாழ்க்கையில் முதல் துக்கம் அவனுடைய சொத்துக்கள் பறிப்போனது. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள். இரண்டாவது துக்கம், யோபுவின் 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். மூன்றாவது ஒரு பெரிய வேதனை, அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தாலை மட்டும் கொடிய பருக்களால் வந்த வாதை. இவைகள் மத்தியிலும் யோபு விசுவாசத்தை விட்டு விடவில்லை. அவன் சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கைத்தட்டுவோமா இப்போ யோபுக்காக? இந்த மாதிரி யோபுக்கள் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உருவாவார்களாக. ஐயோயோ பாஸ்டர், அதுக்கு உச்சந்தாலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு வந்துட போகுது. ஆமாம். இந்த சூழ்நிலையில் அருமையான அலமேலை நான் ஸ்தோத்திரம் தேவனுக்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆமாம், ஸ்தோத்திரம். ஒரு ஆண் யோபுன்னா நம்முடைய சகோதரி அலமேலு ஒரு பெண் யோபுன்னு தான் சொல்லணும். நான் அன்றைக்கி கூட போய் வீட்டில் கேட்டேன், அம்மா அந்த பிக்சர்லாம் எடுத்து வச்சுருக்கிறியா? அதெல்லாம் பத்திரமா இருக்குது, ஏன்னா சாட்சியாக இதை மற்றவங்களுக்கு காட்டலாம். கவனிங்க, எத்தனை பேர், பாதி பேருக்கு இங்கே இருக்கிறவங்க தெரியும். கவனிங்க, அப்படி வந்துடுச்சு. என்னை எடுத்துக்குங்கப்பான்னு கூட சொல்லிடுச்சு. அது மனசுக்குள்ளே கட்டாயம் அப்படி சொல்லியிருக்கான்ப்பா, இந்த அவஸ்தையோடு என்னை எடுத்துங்கப்பா. ஆமாம் இல்லையா? ஆமாம் இல்லையா? என்னங்க வேதனை தாங்க முடியல, என்னை எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஐயோ இப்படி இருக்குதே, என் உயிரை எடுத்துங்க, அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு நாளும் மறுதளிக்கலை. கரங்களை தட்டி தேவனை பயன்படுத்துவோமா? இன்னைக்கு கவனிங்க, அந்த மகளை பார்த்தா இந்த மாதிரி உச்சந்தளம் தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள் இந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அதுங்கிட்ட சங்கீதா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குதாம்மா? அந்த ஃபோட்டோலாம் இருக்குது, வாங்கி பாருங்கள். நான்லாம் பயந்துட்டேங்க. ஹைதராபாத்துக்கு ஃபோன் வருது, நாங்கள் வந்துன்னுக்கிறோம். வந்து நான் அலை மேலே பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, பயமாயிடுச்சு. எனக்கு உள்ளுக்குள்ளே பயம். ஐயோ என்னடா இது வரைக்கும் பார்த்துடாத இப்படிப்பட்ட கொப்பளங்களா? ஹாஸ்பிட்டலில் ஆடி போயிடுச்சு. இந்த மாதிரி வியாதிக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்தது கிடையாது. ஆமாம். சில பேர் நினச்சிருப்பாங்க ஒருவேளை அலமேலு செத்துடுமோ. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த நிலைமையிலும் அந்த தங்கச்சி நின்னுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க கிராமத்திலேயே அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தேன், அம்மா உனக்கா இப்படி வந்தது? உன் ஆண்டவர் பெரியவர், மாற்றிட்டார் எல்லாத்தையும். அது ஒரு சாட்சி தான். ஹல்லேலூயா. ஈஸியாக சொல்லலாம், நான் இயேசுக்காக சாட்சியாக வாழ்வேன், நான் இயேசுக்காக சாட்சியாக வாழ்வேன். ஆனால் சில நேரங்களில் வருகிற பாடுகள் மத்தியில் நின்று காட்டணும், அதுதாங்க உண்மையான சாட்சி. ஆமென். அப்போது இங்கே யோபுக்கு இவ்விதமான வேதனைகள், பாடுகள், இழப்புகள் வந்தாலும் நிற்கிறாங்க. நின்று சகித்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என்னை கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை அவர் மேல் இருக்கும். முடிவு சுபிட்சம், முடிவு சம ஆசீர்வாதம். முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் பிந்தின ஆசீர்வாதம் 2 மடங்கு அதிகம். அப்போ 7000 ஆடுகள் அப்படின்னா 10000, எல்லாம் டபுள் மடங்கு. ஆனால் பொண்டாட்டி மாத்திரம் ஒருத்தர் தான். ஆண்டவர் எப்பவுமே சூப்பர் தானே. மனைவி அதே மனைவி தான், ஆனால் அந்த மனைவி கூட ஆறுதலாக இருக்கணும். வந்து பார்த்துட்டு ஐயோ எனக்கு அசிங்கமாகுது, உன்னை பற்றி ஊரார் எல்லாம் காரி முயறாங்க, நான் ஒரு ஆலோசனை சொல்லிட்டா பசாத தூக்கு மாட்டிங்கன்னு செத்துப்போ. அதுக்கு முன்னாடி ஏசுனார், என்ன பண்ண மறுதளி. அவர் சொல்ல பைத்தியக்காரி. கையை தட்டலாமா யோபுக்காக? சூப்பராக ஒரு பட்டம் கொடுக்குறார், பைத்தியக்காரி. பைத்தியக்காரி பிதற்றுகிறது போல பிதற்றுகிறாயே. கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை வரும்போது ஏசு நல்லவர், தீமை வந்துட்டா ஏசுனார் விட்டுணுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும்
என் நம்பிக்கை அவர் மேல் இருக்கும். தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். நீர் செய்ய நினைத்திருக்கிறது ஒன்றோ. ஆமென். இப்படி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், இழப்புகள் மத்தியில் சகித்து கொள்ளுங்கள். தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். நான் இப்போ சொல்கிறேன், கொஞ்ச காலம் பாடுகளையும் துக்கத்தையும் அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தூக்கி நிறுத்துவார் பாருங்க. அப்போ எல்லாரும் வாயை பொழந்துங்கன்னு பார்ப்பாங்க. எந்த வாயெல்லாம் தூசிச்சிச்சோ, எந்த வாயில உன்னை அவமானப்படுத்துச்சோ, எந்த கண்கள் உன்னை இலக்காரமாய் பார்த்ததோ, அந்த கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். ஹல்லேலூயா. யோபுவின் முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் பிந்தின ஆசீர்வாதம் இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை மறந்துடுங்க. இவளால் தான் மறந்துடு. நல்லது தான், எல்லாமே நன்மைக்கு தான். அதுக்கு தான் ரோமர் 8:28 மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென். பைபிளில் கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால், இந்த மாதிரி கஷ்டத்தில், இந்த மாதிரி சோதனையில், இந்த மாதிரி போராட்டத்தில் நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆகவே ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள அப்படி ஸ்ட்ராங்காக நில்லுங்க. இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமாது அவனே. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, 3 நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். திருமணம் நடந்த வீட்டாரின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ரூத்தின் எதிர்காலத்தை சந்தோஷமாய் மாற்றி கொடுத்தார். யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை அதிகமான ஆசீர்வாதத்தை அருளி சந்தோஷப்படுத்தினார். இந்த தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர் மாற்றி சந்தோஷத்தை கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எழுந்து நிற்கலாமா?